பிரைஸ் தி லார்ட். அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கெதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8:28 அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களிலே இதோ ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் ஏன் வேலையாட்களையும் அவன் இழந்தது மாத்திரமல்ல, தன் பிள்ளைகளையும் பிள்ளையுடைய சந்ததிகளையும் அவன் இழந்தவனாக நின்றபோது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று விசுவாசத்தையும் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அவனுடைய மனைவி யோபை பார்த்து, இன்னும் ஏன் நீ உத்தமத்தில் நிலைத்திருக்கிறாய், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னபோது கர்த்தரிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாதுன்னு சொல்லி விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தினது என்கிறது யோபு தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. எனவே அவன் கேட்டதை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனின் நண்பர்களுக்கு மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கப்படலாம், ஒடுக்கப்படலாம், கைவிடப்படலாம், ஏமாற்றப்படலாம், தூஷிக்கப்படவும் செய்யலாம். எல்லா தீமைகளையும் நன்மையை மாற்றுகிறதுக்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தினாலும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலும் நம்முடைய அன்பை நாம் அவருக்கு வெளிப்படுத்தும் போது யோபை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினாரோ அதே விதமாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்கிறதை நினைவில் கொண்டவர்களாக அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவர்கள் அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். ஆமென்.